ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கிருஷ் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை விஜயாவுக்கு. அதனால் சிந்தாமணியோட சேர்ந்துக்கிட்டு கிறிஷை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்க கிறிஷை பிடிக்கலை, வெளியே அனுப்பணும் அப்படின்னு பிளான் போட்டதெல்லாம் ஓகே. ஆனால் அதை யார் முன்னாடி சொல்லக்கூடாதோ அவங்களவே கூட வச்சுக்கிட்டு சொன்னால் எப்படி? நம்ம ரோகிணி இருக்கிற வரைக்கும் அது நடக்குமா? ஏன்னா கிறிஷ் ரோகிணியோட குழந்தை. ஸோ அவங்க கண் முன்னாடியே கிறிஷை கடத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அமைதியாக இருப்பாங்களா? ஸோ எத்தனையோ விதத்தில் அவங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, அவங்களால முடியல. அதுக்கப்புறம் மீனா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மீனா முத்துக்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. ஆனால் முத்து கிறிஷை கூட்டிகிட்டு வர கேஷுவலாக தான் போனாங்க. அங்கே இதுதான் விதி அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ அந்த கார் முத்துவோட கார் முன்னாடியே ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அப்போ கிறிஷ் உள்ள இருக்கிறத முத்து கண்டுபிடிச்சி ஸோ கிறிஷை காப்பாற்றுறதுக்காக முத்து போராடினார். ஸோ அப்போ கிறிஷுக்கு எதுவும் ஆகாமல் முத்து மீட்டுட்டார். அப்போது கிறிஷை யார் கடத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவை தள்ளி விட்டுட்டு ஸோ தப்பிச்சு போயிட்டான். சிந்தாமணி ஏன் கிறிஷை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சு பார்க்குறாரு. அப்போது கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கிறது பிடிக்காதது அம்மாவுக்கு மட்டும்தான். அம்மா தான் கிறிஷ் ஆரம்பத்தில் இங்கே இருக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ சிந்தாமணி கடத்திருக்காங்க அப்படின்னா கிறிஷ்க்கும் சிந்தாமணிக்கு சம்மந்தமே கிடையாது, அம்மாவுக்கு தான் இதில் சம்மந்தம் இருக்கும். அம்மா தான் சிந்தாமணி கிட்ட சொல்லி கிறிஷை கடத்த இருப்பாங்க அப்படின்னு முத்துக்கு தோண ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் முத்து கிறிஷ் உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட பேசுகிறாங்க. இல்லை அங்கிள் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு. ஆமாம் நீ எப்படிடா இவங்க கிட்ட வந்த அப்படின்னு. இல்லை அங்கிள் மீனா ஆண்டியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்தாங்க, அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கிளோட காரில் என்னை ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அப்போ தான் நீங்கள் வழியில் வந்தீங்க அங்கிள். உங்களை பார்த்த உடனே இவங்க என்னை மறைச்சிக்கிட்டாங்க. அப்போ தான் நான் என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கிள். அதனால தான் நான் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா கிறிஷ், நீ பயப்படாத சரியா, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிறிஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா கிறிஷ் போகலாம். எங்கள் பாரு கிறிஷ், இனிமே முத்து அதாவது நான் இல்லைனா மீனா ஆண்டி இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்க நம்ம ஆளுங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டா மட்டும்தான் போகணும். அப்படி வேறு யார் கூப்பிட்டாலும் இனிமேல் நீ போகக்கூடாது சரியா? இனிமேல் நாங்கள் உன்னை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நீ ஸ்கூல் கேட்டை விட்டு வெளியிலே வரக்கூடாது, இனிமேல் கேட்டுக்குள்ளேயே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள். ஆமாம் இவங்கெல்லாம் யார் அங்கிள், என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, எதுக்கு அங்கிள் நீங்கள் கேட்டுக்கு வெளியே நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் இங்கே பாரு, நீ பயப்படக்கூடாது, நீ தைரியமான பையன் தானே, இங்கே பாரு நீ பயப்படவே கூடாது, இதெல்லாம் சும்மா தான், இங்கே பாரு நீ பயப்படக்கூடாது சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு முத்து கூட்டிகிட்டு வந்த உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு என்னடா கிறிஷ் ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிறிஷ் அமைதியாகவே பயந்துக்கிட்டே இருக்காங்க அந்த ரவுடிங்க கடத்தினதில். ஸோ அப்போ என்னடா என்னாச்சு, ஏன் இப்படி பயந்துக்கிட்டே இருக்க, ஸ்கூலில் டீச்சர் ஏதாச்சும் திட்டுனாங்களா அடித்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு கிறிஷ் தலையாட்டிட்டு பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. டே முத்து என்னடா ஆச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பயந்துக்கிட்டே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்கிறான் அப்படின்னு 4-5 பேர் ரவுடிங்க அவனை கடத்திட்டு போனால் பயப்படாமல் வேற எப்படிப்பா இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுறாங்க. அப்போ விஜயாவும் வந்துடுறாங்க. ஸோ விஜயா கிறிஷ் வரமாட்டான், முத்து கிறிஷை கூட்டிகிட்டு வரமாட்டான், அவனை கடத்திட்டு போயிடுவாங்க சிந்தாமணி சொன்னாங்க ஆளுங்க அப்படின்னு அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனால் கிறிஷ் திடீர்னு நிற்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுவும் கிறிஷை கடத்தின விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. யாரிடா உன்னை கடத்தினா, என்னாச்சுடா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சிந்தாமணியா, அவன் இதுக்கிட்ட கடத்தணும் அப்படின்னு. அப்பா இன்னுமே உங்களுக்கு புரியலையாப்பா, சிந்தாமணி கடத்த சொன்னது என்னமோ கடத்தினது அவங்க ஆளுங்க கடத்தினது உண்மைதான்ப்பா, அவங்க வேறும் ஈட்டி தான்ப்பா, ஏதோ அம்மா தான் அவங்கள ஏவி விட்டது, அம்மா தான் கிறிஷிங் இருக்கிறது பிடிக்காமல் சிந்தாமணியை விட்டு கடத்த சொல்லியிருக்காங்க. என்னப்பா இதெல்லாம், ஒரு சின்ன பையனை இப்படி ரவுடிங்கில் வச்சு கடத்துகிற அளவுக்கு அம்மா இவ்வளோ மோசமாக போவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. அம்மாவுக்கு கிறிஷிங் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்கப்பா, நாங்கள் வேணா கிறிஷன் எங்காச்சும் வீணாவுடைய அம்மா வீட்டிலேருந்து விட்டு நாங்கள் கிறிஷை பார்த்துக்குறோம். ஆனால் சின்ன பையன் இப்படி கடத்தி வேற ஒரு நாட்டுக்கு விற்கிற அளவுக்கு போயிருக்காங்க பாருங்கள், அம்மா இந்த அளவுக்கு மோசப்படுறாங்கன்னு நினைக்கலப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. விஜயா என்ன இதெல்லாம், முத்து சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே பேந்துன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அத்தை என்ன இது, சின்ன பையனை கடத்தி இப்படி விற்க சொல்லியிருக்கீங்களே, அப்படி என்ன அத்தை கிறிஷ் மேலே உங்களுக்கு விரோதம், அந்த மூஞ்ச பாருங்கள், அப்பா அம்மாவை இழந்துட்டு அந்த பையன் தவிச்சு நிற்கிறது உங்களுக்கு தெரியலையா, இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கேட்குறாங்க. பண்ணியிருக்கீங்களே கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ விஜயா திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன இது இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூ கட்டுறவெல்லாம் நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முன்னிட்டுருக்காங்க. அப்போது ஸ்ருதி, ரவி இவங்க எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஆண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அமைதியாக நிற்கிறதுலேருந்தே தெரியலையா, கிருஷ்ண இந்த வீட்டில் பிடிக்காத ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். கிருஷ்ண கடத்தணும் அப்படின்ற அளவுக்கு யாருக்கு இந்த ஊரில் தைரியம் இருக்குது? அவனே இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அப்புறம் அவங்க பாட்டியே கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. அவனுக்குன்னு இருக்க சொந்த பந்தம் யாருமே இல்லை. அப்புறம் யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க? அம்மா மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன விஜயா, முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. திருன்னு முழிக்கிறாங்க. அது வந்துங்க அது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் மனுஷா இல்லை வேறு எதனாவா? முத்து முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு. முத்து இப்போ நீ ஃபோன் பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டுமா? இவெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளே இல்லை. இவெல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும். எந்த அளவுக்கு வந்து சின்ன பையனவே கடத்திட்டு கூட்டிகிட்டு போய் வந்து வெளிநாட்டில் வெளியூர் இடத்துல ஹாஸ்டலில் சேர்க்கணும்னு இவளுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? அதுவும் யார் விட்டு பிள்ளையை யார் கூட்டிகிட்டு போய் விட்டுறது? கிருஷ்ணன் நமக்கு பேர மாதிரி குழந்த அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்காளே, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு அண்ணாமலையே வந்து போகிறாரு. அப்போது நம்ம விஜயா இருந்துக்கிட்டு எங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கையை விட போறியா இல்லையா அப்படின்னு. பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை தான் நாசம் பண்ணேன், இப்போ இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறியா? அவனுக்குன்னு இப்போ யாருமே இல்லை, நாம் மட்டும்தான் இருக்கோம். நம்மளை நம்பி அவங்களோட பாட்டி இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. நீ வந்துட்டு இப்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கே, இது உனக்கே நியாயமாக தெரியுதா? அந்த சிந்தாமணியோட இன்னமும் நீ கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா? உன்னை இனிமேல் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே வந்து ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜயா வந்து சொல்லிட்டுருக்காங்க. உன்னை இன்னும்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டுருக்காரு. வேண்டாம் மாமா அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து ஆண்டிக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி அமைதியாகவே நிற்கிறாங்க. ரோகிணியுமே இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது, போலீஸ்க்கெலாம் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாருமே தடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக மனோஜ், அவங்க அம்மா தப்பே பண்ணாலும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவாரு அவர் மட்டும்தான். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறதுக்காக எடுத்துடுறாங்க. அப்போ முத்துவே இருந்துக்கிட்டு அப்போ வேணாம் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்து சின்ன பையனை கடத்தி வைக்க பார்த்துருக்காடா, அதுவும் எவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்கா, அந்த சிந்தாமணியோட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்றைக்குமே தெரிஞ்சாத ஜென்மம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இனி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் தப்பு தான் பண்ணது, அதுக்காக போலீஸில் பிடிச்சிக்கூட அளவுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பண்ண வேலைக்கு இப்படி தான் பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அண்ணாமலே சொல்கிறாரு. அப்போது இங்கே விஜயா இருந்துக்கிட்டு இல்லைங்க இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் வந்து இனிமேல் என் பேரங்க, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், இனிமேல் வந்து கிறிஷ் நான் அந்த எண்ணத்தில் கூட பார்க்க கூட மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, கிறிஷ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கூப்பிட்றாங்க. அங்கேயே வந்து கிறிஷ் தூரமாகவே நின்றுட்டுருக்காங்க, மீனாக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க கிறிஷ் வந்துட்டு. அப்போது இங்கே வா கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம விஜயா வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கிறிஷை கூட்டிகிட்டு வந்து எங்கே பாருங்கள், இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஏன்னா இவன் மேலேயே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இல்லை என் மேலேயே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இனி வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க, கிறிஷ் என்னோட பேரன், இனிமேல் இவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், இவனை வந்து குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து இனி நானே பார்த்துக்கிறேங்க, இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க, ப்ளீஸுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ விஜயா, மனோஜ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிறிஷை ஏற்றுக்கணும், ரோகிணியோட பையன் அப்படின்னு தெரிஞ்சாலையும் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மீனா வந்துட்டு ரோகிணிக்கிட்டே கன்வின்ஸ் பண்ணி வீட்டில் உண்மையை சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக கிறிஷை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அடுத்த நாளே ஸோ இப்படி நடக்கும் அப்படின்னு மீனா எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நினச்சது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு மீனாவும் நினைக்கிறாங்க. ஸோ இங்கே ரோகிணியுமே ஆன்ட்டி வந்து கடத்த சொன்னது ஒரு விதத்தில் நமக்கு நல்லதாகிடுச்சு. இப்போ முத்துக்கிட்ட மீனா வந்து, அதாவது விஜயா ஆன்ட்டி வந்து மாட்டிக்கிட்டு இப்போது கிறிஷை வந்து தான் பேரன் அப்படின்னு ஆண்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, அடுத்து வந்து மனோஜோட மனசை மாற்ற ஆரம்பிச்சிடணும், அதுக்கப்புறம் வந்து உண்மையை வந்து வீட்டில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே நினச்சிட்டு இருக்காங்க. மீனா சொன்ன மாதிரி கிறிஷ் நம்ம மனோஜ் கூட இந்த வீட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிது, அடுத்தடுத்து வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணியுமே மனசுக்குள்ளே. அப்போது இங்கே இனி வந்து நான் இனிமேல் பண்ணவே மாட்டேங்க கிறிஷ், இங்கே பாரு அங்கிள்கிட்ட முத்து அங்கிள்கிட்டையும் தாத்தாக்கிட்டேயும் நீ சொல்லு, போலீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லிட்டு, பாட்டி நீ அந்த மாதிரி இனிமேல் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ என்னுடைய பேரன், நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், நானே உன்னை பார்த்துக்கிறேன், இனிமேல் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சொல்கிறியா கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாட்டியே வந்து அதாவது விஜயாவே வந்து கிறிஷ் கிட்ட சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஆண்டி தான் கடத்த சொன்னாங்க அப்படின்ற விஷயம் கிறிஷ்க்கு நல்லாவே புரியுது, பாட்டி தான் கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கிறிஷ் வந்து
பயந்துக்கிட்டே அவங்க கிட்ட வராமல் கூட நின்றுட்டு இருந்தான். இப்போது விஜயாவே கூட்டிகிட்டு வந்து கிறிஷ் கிட்ட வந்து இப்படி சொன்னதுக்கப்புறமா அங்கிள் தாத்தா வேண்டாம் தாத்தா, பாட்டியை நீங்கள் போலீஸ்க்கு பிடிச்சி கொடுக்க வேண்டாம் தாத்தா, அப்புறம் பாட்டி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல, வேண்டாம் தாத்தா, பாட்டி இங்கேவே இருக்கட்டும், எனக்கு இப்போ யாருமே இல்லை, எனக்கு பாட்டி தாத்தா அங்கிள் ஆண்டி எல்லாருமே இருக்கீங்க, உங்கள் எல்லாரு கூடயுமே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தாத்தா, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணாதீங்க போலீஸ்க்கு, அங்கிள் வந்து அது பாட்டி வந்து இங்கே இருக்கட்டும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து அவங்க தாத்தா கிட்ட அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அண்ணாமலை கிட்ட பாத்தியா, அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லாமல் போயிடுச்சு, இப்படி அவனை கடத்தி கொண்டு போய் விற்கணும்னு பார்த்தியே, இப்போ நீ எங்கே போலீஸில் போயிட்டா அவன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சொந்தமும் அவன் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பார்த்தியா அவன் போலீஸ்க்குள்ள உன்னை வந்து பிடிச்சி கொடுக்க வேண்டான்னு சொல்கிறான், அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அதான் அம்மா இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா, எதுக்குப்பா திரும்பவும் அதையவே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம், டேய் உன்னோட வாய் மேலே போட்டேன்னு வச்சுக்கோ, உன் அம்மா சொல்கிற ஆட்டத்துக்கெல்லாம் நீயும் ஆடுறவ தானே, நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நீ நியாயமாயிடுவா, அமைதியாயிடுடா, அவன் உனக்கு பிள்ளை மாதிரி, அதை நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் இந்த வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் நினச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காரு. போனால் போகட்டும்னு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறான், இதுக்கு அடுத்து வந்து நான் மன்னிச்சு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. இனிமேலாச்சு திருந்துங்க மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதாவது நம்ம இந்த வீட்டை விட்டு கிறிஷை வந்து வெளியே அனுப்பணும், அவனை கடத்தி கொண்டு போய் எங்கேயாச்சும் வித்தரணும் அப்படின்னு அதாவது வேறோட அனாதாசிரமத்தில் சேர்த்துடணும் அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் இப்போ நம்ம வாயாலேயே இங்கே இருக்கட்டும், கிறிஷ் வந்து நம்மளுடைய பேரா அப்படின்னு சொல்ல வச்சுட்டானே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நினச்சிட்டு இருக்காங்க விஜயாவுமே மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் இனிமேல் வந்து நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர் போலீஸில் பிடிச்சி கொடுக்க தயங்கவே மாட்டார், சும்மாவே ஆடுவார், நமக்கு இப்போ அவருக்கு எதிராக நமக்கான ஆதாரம் கிடச்சிருக்கு, அமைதியாக விடுவாரா, இனிமேல் கிறிஷ் விஷயமாக எது நடந்தாலும் அதுக்கு காரணம் நாம் தான் அப்படின்னு சொல்வார், இதனாலேயே வந்து நம்ம இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா சாப்பாடு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன உடனே மீனா கிட்ட பாயிரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, ஏங்க கிறிஸ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கான்ல, அவன் பசியோடு இருப்பான்ல, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்கு தாங்க கேட்டான் அப்படின்னு. அத்தை ரெடி ஆகிடுச்சு அத்தை அப்படின்னு. சரிம்மா சரி இரு நானே போட்டுக்கிறேன், கிறிஸ் உனக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி எனக்கு தோசை தான் வேணும் பாட்டி, நீங்கள் எனக்கு ஊட்டி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, தோ நான் ஊட்டி விட்றேன், சரிவா முதல்ல ஸ்கூல் வந்து யூனிஃபார்ம்லாம் கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு ஷூலாம் கழட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம், கை கால்லாம் கழுவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜயாவே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஸ்கூல் ட்ரெஸ்லாம் கழட்டி விட்டுட்டு கிறிஷ்க்கு வேறு ட்ரெஸ் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு ஊட்டிட்டு கிறிஷ் கூட சேர்ந்து கிறிஷ்க்கு ஹோம்ஒர்க்கும் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு விஜயா வந்து அடுத்த நிமிஷமே மாறிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து மீனாவுக்கு முத்துவுக்கு அவங்களுடைய அப்பாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இப்படியே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலையுமே இதை பார்த்துட்டு விஜய் முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஹோம்ஒர்க் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. கிறிஷ் வந்து பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கிறிஷ் பேருக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது மீனா ரோகிணியை பார்த்துட்டு ரோகிணி வந்து கிச்சனுக்கு வராங்க. நல்ல வேலை மீனா நீங்கள் முத்துவை அனுப்புனீங்க, இல்லைன்னா கிறிஷ்க்கு என்ன ஆயிருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல, ஆண்டி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அவரால் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு கூட இந்த விஷயத்தில் உனக்கு நான் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலை, இப்போது அவருக்கு விஷயம் தெரியல அப்படின்னா கூட கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுக்க அவர் தான் போராடிட்டுருக்காரு. இந்த வீட்டில் எல்லாரோடைய மனசுலும் கிறிஷ் இடம் பிடிச்சிருவான், கண்டிப்பாக உன் புருஷனோடைய மனசுக்குள்ளே கிறிஷ் போக வேண்டியது உன்னோடைய வேலை, நீ என்ன பண்ணுவே ஏதோ பண்ணவே தெரியாது, அடுத்து கிறிஷை வந்து மனோஜ் வந்து ஏற்றுக்கணும், இதுக்கேற்ற மாதிரி வாய்ப்பை நீ தான் உருவாக்கிக்கணும், அடுத்து அவரும் வந்து நல்லபடியாக கிறிஷ்கோட அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்து நீ இந்த வீட்டில் விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிடணும். அத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, இப்போது கிறிஷ் வந்துட்டு அதாவது கிறிஷ் நீ அந்த மாதிரி பண்ண மாட்டே அப்படின்னு அத்தை வந்து சொல்லியிருக்காங்க, இனிமேல் அந்த மாதிரி அவங்க பண்ணவும் மாட்டாங்க, ஏன்னா அவரை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், மாமாவை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தினால அத்தை பயந்துக்கிட்டு கிறிஷை இப்போ தான் பேர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே உண்மையாக அவங்களுடைய மனசுக்குள்ளேருந்து ஆள் மனசுக்குள்ளேருந்து நாம் வர வைக்கணும், அது வந்ததுக்கப்புறமா நீ உண்மையை சொல்லிடணும், இல்லை அப்படின்னா நானே விஷயத்த சொல்லிடுவேன்,
அப்படி விஷயத்த சொல்லிட்டாலும் யாருமே ஏற்றுக்கல அப்படின்னாலும் அதுதான் நடக்கும். அதாவது அவனை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க உரிமை அதுதான். கிறிஷ் இந்த வீட்டு பேரன் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இதுதான் கட்டாயம் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் உன்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது நடக்கிறதும் நல்ல விதமாக நடக்கிறதும் பிரச்சனையில் போய் முடிகிறதும் உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் வந்து விஷயத்த சொல்லிவிடுவேன். இப்போது கிறிஷ் வந்து ஆன்ட்டி ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து மனோஜை நீங்கள் சொன்ன மாதிரி மனோஜை கிறிஷை ஏற்றுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானே விஷயத்த சொல்லிடுறேன் மீனா அப்படின்னு. கிறிஷுக்கு இனி இந்த வீட்டில் எந்த ஒரு ஆபத்தும் வராது, நீ தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா அப்படின்னு முத்து வந்து வராரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கூப்பிடுறாங்க. என்ன பாலாரம்மா மீனா கூடலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு முத்து முதல்ல ஷாக்காகி பார்க்குறாரு. கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா என்ன மீனா பார்லரம்மா உங்ககிட்டலாம் பேச ஆரம்பிக்குது, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து வந்து மீனா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, சொல்லுங்கள், சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், ஏன் நாங்கள் 2 பேரும் பேசிக்க கூட கூடாது அப்படின்னு. இல்லை மீனா கேட்டேன், ஆமாம் திடீர்னு நீ எப்படி இன்றைக்கி போகலை, கிருஷ்ண போய் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல மீனா. எப்படியோ நல்ல வேலை இன்றைக்கி நீ போகாத, நான் போனது நல்ல விஷயமாச்சு. இப்படி கிருஷ்ண கூட்டிகிட்டு போனால் அதே நீயாக இருந்தால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. நான் போனதுனால கிருஷ்ண வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அம்மாவுடைய மனசில் எந்த அளவுக்கு கிருஷ்ண மேலே கோவம் இருக்குது அப்படின்னு பார் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஏங்க அவர் அம்மா அத்தையை பற்றி நமக்கு என்ன புதுசாக தெரியும், கிருஷ்ணா அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது தானே. ஆனால் இனி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்களும் மாமாவும் இனி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அத்தைக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்களா அத்தை வாயாலே கிருஷ்ணனுடைய பேரன் அப்படின்னு அத்தையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது போதுங்க, கிருஷ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதானுங்க நியாயமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா நியாயமா அப்படின்னு. இல்லைங்க, கிருஷ் வந்து அவங்களுக்கு தாத்தா பாட்டி தானே, அவங்க கிருஷ் இங்கே தானே இருக்கணும், அவங்க ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் அப்படி சொன்னேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா மீனா, எப்படியோ கிறிஷ்க்கு எதுவும் ஆகலை. சரி மீனா, கிறிஷ் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் போல இருக்குது, அதுவும் அம்மாவோட ரூம்லேயே தூங்கிட்டான் போல இருக்குது, நம்ம தூக்கிட்டு வந்துடலாமா, அங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு. ஏங்க விடுங்க, எல்லாருக்கூடையும் கிறிஷ் பழகட்டும், அப்போ தான் வந்து இந்த வீட்டோட அட்டாச்மெண்ட் கிறிஷ்க்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து மனசுக்குள்ளே எப்படியாச்சும் கூடி சீக்கிரம் கிருஷ்ண வந்து மனசளவில் எல்லாருமே ஏற்றுக்கணும், கடவுளே இந்த சூழ்நிலையை நீ தான் உருவாக்கணும், என் மனசில் இந்த விஷயத்தை வச்சு ரொம்ப நாள் என்னால் மறைச்சிட்ருக்க முடியாது, கிருஷ் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு எனக்கு, இதை வந்துட்டு நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், கிருஷ் வந்து இந்த வீட்டோட இருக்கணும் அப்படின்னு மீனா வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.